வணக்கம், நான் உங்கள் டாக்டர் நலகுமார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. அதில் ஒரு சகோதரர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விளவங்கோடு தொகுதியில் தொடர்ந்து 4வது முறையாக வந்து ஒரே கட்சியோட வேட்பாளர் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? அது சாதகமாக தொகுதிக்கு இல்லைன்னா பாதகமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கேள்வியை ஒரு சகோதரர் கேட்டுக்கிட்டு லைனில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நம்ம இப்போ தொடர்பு கொண்டு பேசுவோம். அதாவது இந்த மக்களவை தேர்தலை பொறுத்தளவுக்கு விளம்பரம் கன்னியாகுமரி சட்டமன்றத்துல வந்து அது கன்னியாகுமரி பாராளுமன்றத்தை பொறுத்தளவுக்கு அது ஒரு லெவல்ல போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஆனா விளம்பரோட தொகுதியை பொறுத்தளவுக்கு இதுவரையிலும் நடக்கக்கூடியது என்னன்னா பிஜேபிய காங்கிரஸா அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இந்த ரெண்டுல வந்து ஒரு சமூகம் ஒரு சார்பான கட்சி மட்டுமே அதுல ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு காரணம் என்னது? இது உள்ளே மதம் சார்ந்ததா இல்லது இனம் சார்ந்ததா? சொன்னா ரெண்டு டீம் அது ஒரு டீம் தான் வழக்கமா ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க கூட சொல்லலாம், அது வழக்கமா ஜெயிச்சுட்டு இருக்காங்க. இதனுடைய ரீசன் என்ன? ரீசன் காரணம் என்ன? அதை என்ன மௌட்டியோட நீங்க பாக்குறீங்க? விளவங்கோடு தொகுதியை பொறுத்தவரையில 76% வந்து பாத்தீங்கன்னா நாடார் கம்யூனிட்டி இருக்காங்க. மீதி உள்ள 24% வந்து இதர கம்யூனிட்டிகள்லாம் இருக்காங்க. அதுல மீனவர் இருக்காங்க, பிள்ளைவாள் இருக்காங்க, எல்லா ஜாதிகளும் இருக்காங்க, நாயர் இருக்காங்க. ஏன்னா கேரளா திருவிதாங்கூர் மன்னராட்சிக்குள்ள நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் இருந்ததுனால நாயர்களும் பெரும்பான்மையா இருந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நம்மளோட டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியில தான் இப்போ 3 தடவையாட்டு வரலாற்றுல அவங்க வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காங்க. ஆமா, அதுக்கு காரணம் என்னன்னா மினாரிட்டி, அதாவது டிஎம்கே காங்கிரஸ் எடுத்துக்கிட்டா நம்ம மைனாரிட்டியை பாதுகாக்கிறோம், மைனாரிட்டி பாதுகாவலா இருக்குன்னு சொல்லி தான் நம்ம ஓட்டு கேட்கறோம். அந்த நேரத்தில் வரும்போது இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தில் உள்ளவங்களும் யார் கேண்டிடேட்டா நிற்கிறாங்களோ அவங்களோட பின்பலத்தை ஜாதியோ மதத்தையோ பார்க்கறது இல்லை. டிஎம்கே காங்கிரஸ்ல ஒரு கேண்டிடேட்டை விட்டாச்சா, அவங்க வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டா வந்துட்டாங்களா, இவங்க ஒட்டுமொத்த மட்டும் ஓட்ட போட்டுறாங்க. காரணம் என்னன்னா நம்ம டிஎம்கே காங்கிரஸ்னாலே நம்ம மைனாரிட்டியோட பாதுகாவலர், அவங்க யாரை நிப்பாட்டினாலும் ஓட்டு போடுறோன்னு சொல்லிட்டு அவங்க ஒட்டுமொத்த ஓட்டம் அவங்களுக்கு போயிருது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த தடவை 2024 மக்கள் தீர்ப்பு கூட நம்ம சகோதரி தாரகை அவங்க தான் வெற்றி பெற போறாங்க, முன்னிலையில இருந்துகிட்டு இருக்காங்க. அதோட காரணம் இதுதான். இல்ல இதுல இன்னொரு என்னன்னா, சரி நீங்க சொல்றது ரைட்டு, இதை போறாங்க. ஆனா இத்தனை தடவையும் அவங்க ஜெயிச்சு வந்தா கூட நீங்க சொன்ன மாதிரி அது கம்யூனிட்டியா மதமாங்கிறது அல்ல இல்லையா? கட்சி அந்த ஒரு இது உங்களோட பாகுபாடுல வந்தா கூட இந்த சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டு, பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டு, இந்த ஜெயிச்சவங்க விளவங்கோடு சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ எதுவுமே செய்யலையே. ஆமா, பாத்தீங்கன்னா ஆனா புதிய வேட்பாளரா நல்ல திறமையான படிச்ச ஒரு புதிய வேட்பாளர் கள இருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தல்ல. அவங்களுக்கு அவங்க இம்பார்ட்டன் கொடுக்கலையே. அதாவது மனிதநேயத்தை பாக்குறாங்களா இல்ல ஒரு கட்சியை மட்டும் பாக்குறாங்க? அதாவது ஒரு தடவை அடி வாங்கலாங்க, ஒரு தடவை அடி வாங்கலாம். அடிக்கும் போதெல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கிறது கிடையாது. விளம்பர தொகுதியில மக்களுக்கு அறிவு இல்லையா? இல்ல அங்க சட்டமன்ற அந்த வேட்பாளரா தேர்வு செய்யப்பட்டு களப்பணிக்கு வாரவங்களுக்கு அறிவு இல்லையா? அதாவது என்னைய பொறுத்தவரையில நான் மக்களை தான் கொஞ்சம் குறை சொல்ல வேண்டிய காலகட்டம். அது மக்கள் கொஞ்சம் இல்லை சார், நிறைவாட்டே மக்களை தான் குறை சொல்லி சொன்னா ஒரு நாங்க சமீபத்தில் பார்த்தா ஒரு பெரிய வேட்பாளர் கள இருக்கிறோம். ஏன்னா விளம்புடைய நிலைமையை பார்த்து, விளம்போட சட்டமன்ற தொகுதியோடைய நிலைமையை பார்த்து அங்க எதுவுமே வளர்ச்சி இல்லை. இருக்கக்கூடிய நிலைமை பின்தங்கிட்டு இருக்க தவிர அது மேல்மட்டமா எதுவுமே இதுவரை வரல விளம்பரம். ஆனா அதுல வந்து 3 தடவை நீங்க சொன்ன மாதிரி 3 தடவை 4 தடவை எம்பியாவும் எம்எல்ஏவும் இருந்தவங்க அந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யல. பாராளுமன்றத்துல தூங்குறாங்க, சட்டமன்றத்துல தூங்குறாங்க. அதான் ஒண்ணு, இந்த தொகுதிக்கு உண்டான பட்ட கூட அவங்க கேட்கல. இதையெல்லாம் கருத்துல கொண்டு நாங்க வந்து ஒரு வேட்பாளரை கள இறக்கணும். ஒரு டாக்டர் படிச்சவரு 4 அதாவது நிர்வாக திறமை ஆளுமை திறன் கொண்ட ஒரு வேட்பாளரை நாங்க கள இறக்கணும். ஆனா அந்த மக்கள் அதை புரிஞ்சுக்கலையே. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய வேட்பாளர் கூட ஒரு தடவை கூட தொகுதிக்கு போயிருக்க மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு நல்ல திட்டங்களும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம கள நிலவரம் படி மக்கள் வந்து அது டிஎம்கே காங்கிரஸ் அப்படின்னு வரும்போது காமராஜரை மனசுல வச்சு கொண்டு வந்துடுறாங்க. உடனே காமராஜர் காங்கிரஸ்ல இருந்தாரு, அதனால கண்ணை மூடிக்கிட்டு இப்பவும் காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்கும் சொல்லிட்டு ஓட்டு போடுறாங்க. ஆனா நிக்கிறவங்க வந்து காமராஜருடைய அந்த எளிமையான அரசியலுக்கும் ஒரு ஆன்மீக அரசியலுக்கும் சொந்தக்காரரா இருக்கிறாங்களா, அவங்களோட பிம்பங்களா இருக்கிறாங்களான்னு பார்த்து ஓட்டு போடுறதே இல்லை. அது மக்களோட இப்ப பாத்தீங்கன்னா குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்டா அது ஒரு அந்த கடிவாளத்தை அப்படி பிடிச்சுக்கிட்டா ஓடிட்டே இருக்கும்.
நல்லது கெட்டது ஒன்றும் தெரியாது, எங்க பாதை இருக்கோ போயிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் நான் மக்களை தான் குறை சொல்லுவேன்னு தவிர வேட்பாளர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சாதகமான இடம். யாரை விட்டாலும் ஜெயிக்கலாம்ப்பா. அங்க போனா நம்ம பாத்தீங்கன்னா கள நிலவரம் பண்ண வேண்டாம், மக்களுக்கு எந்த விதமான திட்டங்களும் கொண்டு போக வேண்டாம், சேர்க்க வேண்டாம். நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஏசி ரூம்ல படுத்துக்கிட்டு ஜெயிக்கலாம் நிலைமை தான் இருக்கு. கண்டிப்பா அது வந்து மக்கள் தான் மாற வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் வேற ஒன்றும் இல்ல. அதாவது இப்போ அவங்க அந்த இப்போ அங்க உள்ள வேட்பாளர் வந்து நீங்க சொன்னீங்க உங்களுடைய பேட்டியில கூட நீங்க ஒரு கருத்தை சொன்னீங்க. அதாவது இந்த விளம்பூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் சமீபத்திய இந்திய தேர்தல் முடிவு நிலவரப்படி அந்த அம்மா காங்கிரஸ் வேட்பாளர் தான் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்றீங்க, ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. சரியா? ஆனா சரி இவங்க இதுவரை வந்த வேட்பாளரை விட இவங்க கொஞ்சம் படிச்சவங்க சொல்றாங்க, பற்பல வேட்பாளர் சொல்றாங்க. இவங்க ஜெயிச்சால் இந்த மாவட்டத்தை எதிர்நோக்கி இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னா கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது. கனிம வளங்கள் குமரி மாவட்டத்திற்கு மாவட்டங்களுக்கு மாநிலங்களுக்கு அதிக அளவுல வந்து கடத்துறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல பரவலா பேசப்படுதுன்னா போதை அதிகமா இருக்குது. இந்த ரெண்டுக்கும் இந்த இந்த பாராளுமன்ற உறுப்பினராக வருகின்ற இந்த நபர் சரியான ஒரு நடவடிக்கை எடுப்பார்னு நீங்க பாக்குறீங்களா? உங்க பார்வையில பாக்குறீங்களா? வரலாறு தான் முக்கியம். இப்ப 3 தடவையா வந்திருந்த விஜயதரணி எம்எல்ஏ அவங்க வந்து எந்த ஒரு விதமான ஒரு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கையும் எடுக்காம செய்யல, அமைதியா இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இவங்களே நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னு கேட்டா அதே கட்சியில தானே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, மாற்று கட்சி இல்லையே. அதனால ஒரு மாற்று கட்சியில இருந்து ஒரு ஆளு அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாதான் இந்த 4 தடவையா வந்து அந்த குறைகளை நிறைவாக்க முடியும். அதுக்காண்டி அந்த தொகுதியோட மக்கள் தான் அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா அங்க நிறைய பிரச்சனை இருக்கு. இடதுகரை சேனல் பிரச்சனை இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி கனிம வள பிரச்சனை இருக்கு, அப்புறம் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ல உள்ள கழிவு நீர்கள் வந்து பொது கால்வாயில கலக்கிறது அந்த பிரச்சனை இருக்கு. அப்புறம் பக்கத்து அண்டை மாநிலமான கேரளா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கோழி கழிவுகளையும் இங்க வந்து தட்டிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி குறைகள் சொன்னா ஆமா, அது என்ன பக்கத்து மாநிலத்தோட பார்டர்னால அவங்க இப்படி பயன்படுத்துறாங்க. வரக்கூடிய இவங்க அதை தன்னுடைய நாலேஜில் ஏற்றி இந்த தொகுதிக்கு ஏதாவது பண்ணுவாங்கிறது உங்க பார்வையில தெரியுதா? ஒருவேளை அந்த 3 தடவையில இருந்த அந்த எம்எல்ஏ அம்மாவோட இவங்க கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலான்னு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஆனா ரொம்ப பண்ணிக்கிட முடியாது அவங்களால. என்கிட்ட மேல் மட்டத்துல இருந்து என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதை ஒபே பண்ணி தான் எம்எல்ஏ இருப்பாங்க. இவங்க தன்னிச்சா செயல்பட முடியாது. இப்ப நீங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஜெயிக்க வச்சுட்டாங்க அந்த தொகுதி மக்கள்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு திட்டங்கள் அமல்படுத்தப்படும். அவங்க போராடுவாங்க மக்களுக்காக வேண்டி. பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து அரிசிகள் ரேஷன் அரிசி ஃபுல்லா வந்து கேரளாவை கடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. மண்ணெண்ணெய் எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த பார்டர்ல நடக்கக்கூடிய அவ்வளவு சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களுக்கும் அந்த அங்க உள்ள ஆளுங்கட்சியோட எம்எல்ஏ வந்து கரெக்டா நின்றுப்பாங்கன்னா ஒரு தவறு தண்டா நடக்காது. ஒட்டுமொத்த அரிசி இங்க இருந்து போகுது, காய்கறி இங்க இருந்து போகுது. அதனாலதான் நம்மளோட மண் வளத்தையும் கொள்ளை கொண்டு போறாங்க. இதுக்கெல்லாம் அந்த எம்எல்ஏ தான் பொறுப்பாகணும். சமீபத்துல கனிமவள கொள்ளையடிச்சு ஒரு 6 வாகனம் கலைக்கவள பாடல வந்து பொதுமக்கள் இளைஞர்களோட பொதுமக்கள் மறிக்கிறாங்க, மறிச்சு அரெஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த காவல்துறைக்கு பொதுமக்களுக்கு வாக்குவாதங்கள் நடந்துட்டு இருக்கும் நேரத்துல நீங்க சொன்னா போல அந்த ஒரு மினிஸ்டர் வராரு, லோக்கல் மினிஸ்டர் வந்து அது பொதுமக்களுக்கு சாதகமா வருவது இல்ல, சமரசம் பேசுற மாதிரி பேசி போலீஸ் பாதுகாப்போட அந்த 6 வாகனத்தையும் வெளியே போய் விடுறாரு. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு லோக்கல் மினிஸ்டர் அந்த கொள்ளையில முழு ஈடுபாடு செய்யும் போது அப்ப பொதுமக்கள் என்ன பண்ண முடியும்? பொதுமக்கள் போராட தான் முடியும். சமூக போராளிகள் நிறைய பேர் இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல, இல்லைன்னு சொல்ல முடியாது. சமூக போராளிகள் இருக்காங்க, பெரிய பெரிய டாக்டர்ஸ் டிபார்ட்மெண்ட் லெவல்ல இருக்கவங்களுக்கு வந்து மனக்குமுறல் இருக்கு. இந்த மனக்குமுறல கடைசியா வைக்கிறது என்னன்னா இதை வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இது கான்செப்ட்ல கையில் எடுத்து இதை உடனடியாக பாதுகாப்பா கொடுத்தால் நீங்க சொன்னீங்க ஒரு 3-4 டிமாண்ட். 1 கனிம வள கொள்ளை, 2 போதை அதிக கடத்தல், 3 இங்க இருக்கக்கூடிய ரேஷன் பாமாயில் காரிங்க எல்லாமே கடத்துறது நேரடியா, அது மறைமுகமா இல்ல நேரடியா கடத்துறது. அடுத்த ஒரு தனிநபருடைய மெடிசன் கழிவுகள், மருத்துவ கல்லூரி கழிவுகள் பொது ஆற்றுல கிடைக்குது. ஆற்று தண்ணியில கலந்து 10,000கணக்கான உயிர்களை உள்ளெடுக்கிறாங்க.
இதனால மிகப்பெரிய ஒரு தொற்றுகள் உருவாகுற நிலை. இதையெல்லாம் அவங்க கருத்துல கொண்டாரு. என்ன பண்ணா நீங்க சொன்னீங்க காமராஜருடைய நிலையை கொண்டு வராங்க. காமராஜருடைய நிலையை காங்கிரஸ் கொண்டு வரலங்க. ஆணித்தரமா சொல்ல முடியும். காங்கிரஸ்காரனா கம்யூனிஸ்ட் ஆயிரத்தரமா காங்கிரஸ் கொண்டு வர காரணம் என்னன்னா, அவரு அப்பத்தி காமராஜர் வந்து இந்த விளவங்கோடு வந்து நெய்யார் இடதுகட்சியாக எதுக்காக இருந்தாருன்னா, விளவங்கோடு மேற்கு பகுதி அந்த பகுதியுடைய குமரி மாவட்ட மேற்கு பகுதி விவசாயிகள் பயன்பெறணும், 56,000 விவசாய நிலங்கள் வந்து பயன்பெறணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அவருடைய கையிருப்பு பணம் அந்த டைம்ல 65,000 ரூபாய் பணம் செலவு பண்ணி ஒரு அணையை கட்டுறாரு. இடது வந்து நமக்கும் வலது சித்தாருக்கும் போறத மாதிரி இப்படி எல்லாம் பண்ணி அவர் வச்ச கனவு 2004 இதே காங்கிரஸ் அணைக்குது. கண்டிப்பா உம்மன்சாண்டி முதலமைச்சர் கேரளாவுக்கு வந்து முதல் தீர்மானம் போட்டது காமராஜருடைய திட்டம், காலாவதியான திட்டம். ஆகவே அந்த நீர் இடதுகளை சேர்ந்து தனிமை போனாலும் அணைச்சாச்சு. போய் பாருங்க, உங்க மீடியா மூலமா அங்க போய் பாருங்க. பெரிய பெரிய மரங்கள் அந்த சேனலுக்குள்ள மறந்துருக்கு. மரத்தை வெட்டி ஆக்கிரமிப்பு அடைச்ச கூட ஆளு கிடையாது. ஆனா மாதிரி இவங்க மட்டும் ஆள சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேடிக்கை என்ன ரெட்டனாக்கி பாம்புக்கு ரெட்டனாக்கிற மாதிரி கலைக்கால செங்கோலுக்குல மேல சைடு நின்றுட்டு காங்கிரஸ் சொல்றா தமிழ்நாட்டுல ஒரு சொட்டு தனி தர மாட்டேன் கேரளாவில் இருக்கிறான். அதே செங்கோலுக்கு அடுத்த 10 கிழக்கு தண்ணி கீழ சைடு நின்றுட்டு சொல்றான் தமிழ்நாட்டு கேரளாவில இருந்து எங்களுக்கு நெய்யார் இடதுகாரை சேர்ந்த தண்ணி தரலன்னா நாங்க விட மாட்டோம். ஆனா பேசுறது ஒரே கட்சிக்காரன். அப்போ 2000 போகிற இந்த கட்சிகள் இனியாவது இந்த மாதிரி கட்சியை விட்டுருவோம், மதங்களை விட்டுருவோம், ஜாதியை விட்டுருவோம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நம்பி இத்தனாயிர வாக்குகளை அவங்க வாங்குறாங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நம்பி இத்தனாயிர வாக்குகளை வாங்கி ஜெயிக்கிறாங்க. அந்த தொகுதிக்கு இவங்களால முடிஞ்ச செய்யணுங்கிறது எங்களுடைய பணிவான கருத்தை வேண்டுகோள். கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து 100க்கு 100 வாசகம் தான். ஆனா அந்த தொகுதியோட மக்கள் வந்து இந்த நிலைப்பாட்டை உன்னிப்பாக புரிந்து கொண்டு அவங்களுக்கு 5 வருடத்துக்கு ஒரு முறை தான் நம்ம ஓட்டுரிமை வருது. நினைச்ச உடனே ஓட்டுரிமை போடுறதுக்கு அரசாங்கத்துல இடம் இல்லை, அரசியலமைப்பு சட்டத்துல இடம் இல்லை. 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஓட்டு உரிமை வருது. அவங்க என்னன்னா அந்த ஓட்டு உரிமையை நீங்க சொன்ன மாதிரி நமக்கு யார் எந்த எம்எல்ஏ நல்லது பண்ணுவாங்க, எந்த எம்பி நல்லது பண்ணுவாங்க, நம்மளோட தொகுதியில ஏதாவது ஒரு காரியம் வந்து நல்லபடியா நடக்கணும், திட்டங்கள் நடக்கணும்னா ஓட்டை வந்து சரியான நபருக்கு அவங்க போடணும். போட்டாதான் அந்த விளவங்கோடு தொகுதிக்கு வந்து கண்டிப்பா ஒரு விமோசனம் வரும். இல்லாம காலங்காலமா இப்படியே இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க சொல்ல இடதுகரை சேனல் பிரச்சனையும் தீர்க்கப்பட மாட்டாது. இதே வந்து கனிம வளங்களும் கேரளாவுக்கு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி கேரளா கழிவுகள் ஃபுல்லா இங்க வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு உங்க மீடியா மூலம் பார்த்து கொஞ்சம் ஏதாவது பண்ண போறீங்களா பண்ணுங்க. கண்டிப்பா ரொம்ப நன்றி. என்னோட இணைஞ்சு என்னோட கேள்விக்கு பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா உங்களுடைய தகவல்களை கண்டிப்பா நம்ம அரசாங்கத்துக்கு எட்டும்படி செய்யணும். நன்றி நன்றி நன்றி.